மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீக்கெண்டில் தஞ்சாவூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Hey guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வந்து எங்க கிளம்பி இருக்கோம்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் பார்க்குக்கு தான் போறோம். வாணி பை சொல்லு say hi. இங்க சொல்லு இங்க சொல்லு. ஆமா இங்க சொல்லு இங்க பாரு. இங்க பாரு. ஏய் நல்ல உள்ள ரெடியா. ஓகே பை. நாங்கள் வந்து வீட்டிலேருந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு மார்னிங் ஒரு 9 மணி போல் கிளம்பியாச்சு. எங்கள் வீட்டிலேருந்து தஞ்சாவூர் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40-45 கிலோமீட்டர் வரும். ஸோ நம்ம காரில் தான் போகிறோம் அப்படிங்கிறதுனால ஒரு 1.25 மணி நேரத்துலேயே நம்ம வந்து ரீச் ஆகிடலாம். தஞ்சாவூர் ரீச் ஆன உடனே ஃபஸ்ட்டு எங்கள் சிஸ்டர் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தோம். ஏன்னா அவங்க வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது, அவங்களும் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம போக வேண்டிய இடத்துக்குலாம் போகலாம் அப்படின்ட்டு. ஸோ அங்கே வாங்கிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். ஸோ தஞ்சாவூர் வந்ததுக்கு மெயினான ரீசனே பார்த்திங்கன்னா, ஒன்று கோயிலுக்கு போகணும், இன்னொன்று வந்து ஜானு வந்து ஸ்விம்மிங் பூல் போகணுன்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பக்கத்தில் அங்கே சிவகங்கை பூங்காலுக்கு நாங்கள் அடிக்கடி போயிருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு அவளை அங்கே குளிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோமே. நாங்கள் போகிறது ஆக்சுவலாக அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டோம் அப்படின்னா லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா அவங்க ரிஸ்க் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்படிங்கிறதுனால நம்மளும் சடனாக போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுனால சொல்லலை. அதனால் வீட்டு அட்ரஸும் கேட்க முடியல. நான் ஒரு 2-3 டைம்ஸ் இதுக்கு முன்னாடி போயிருக்கேன். ஸோ அதை வச்சு அப்படியே தடுமாறி ஒரு வழியாக போய் ரீச் ஆயாச்சு. ஒரு 10:45 கிட்ட போயாச்சு. நம்ம வந்து இப்ப தஞ்சாவூர் தீம் பார்க் தீம் பார்க்கே இல்ல फ्रेंड्स, தப்பா சொல்றாங்க. மாலுக்கு மால். இப்போ நம்ம மாலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் फ्रेंड्स. தஞ்சாவூரில் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க மால் தான் பார்த்திங்கன்னா லாங்வால் மால். ஆக்டர் கீர்த்தி சுரேஷ் வந்து இது ஒரு 1 மந்த் முன்னாடி வந்து ஓப்பன் பண்ணி வச்சாங்க. எங்கள் ஊருக்கு இருக்க நியர்பைட்லேயே ஆரம்பிச்சிருக்க முதல் மாலும் வந்து இதுதான். ஏன்னா கும்பகோணத்துலேயும் மாலே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மால் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு விசிட் பண்ணிவிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அங்கே தான் போயிருந்தோம். மால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. இதில் வந்து மொத்தம் 4 ஃப்ளோர் இருக்குது. ஸோ அதோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு பெரிய ஆஸ்ட்ரிச் ஒன்று வச்சுருந்தாங்க. அதை சுற்றி மேலே வந்து நிறைய பட்டர்ஃப்ளை எல்லாம் பறக்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு அதுவும். நம்ம யுகானி இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக மாலுக்கு வராங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்தோன்னா பயங்கரமாக குஷியாகி தாத்தா கூட ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாலில் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் சூப்பர் மார்க்கெட் இருந்தது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவலாக அந்த செருப்பு, ஹேண்ட்பேகு, வாட்ச்சு அந்த மாதிரி கடை தான் ஃபுல்லாகவே இருந்தது. செகண்ட் ஃப்ளோர் அண்ட் தேர்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸு, அப்புறம் மேக்கப் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. எல்லா மால்லையுமே பார்த்திங்கன்னா வந்து லாஸ்ட் ஃப்ளோர் வந்து ஃபுட் கோர்ட்டு தான் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் 4th ஃப்ளோரில் வந்து ஃபுல்லாகவே ஃபுட் கோர்ட்டு, அப்புறம் அந்த குழந்தைங்களுக்காக ஃபன் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தாங்க. ஃபுட் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் எல்லா மால்லையும் இருக்கிற மாதிரி தான். இந்த பர்கர், பீஸா, ஃபலூடா, மோமோஸ் இந்த மாதிரி மேக்ஸிமம் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் தான் வச்சுருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பப்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
அதுக்கப்புறம் பர்கர் தான் வாங்கி சாப்பிட்டோம். எனக்கு பர்கர் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. பட் வாங்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு சாப்பிட முடியாமல் மல்லு கட்டி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அடுத்ததாக வந்து என்னோடய ஃபேவரட்டான ஃபலூடா வாங்குறதுக்கு வந்தாச்சு. ஃபலூடாவில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஃபலூடானாலே நமக்கு பிடிக்கும். ஸோ அதில் எது வாங்குறதுன்னு செலக்ட் பண்ணுறதுக்கே டைம் ஆகிடுச்சு. ஸோ கடைசியாக வந்து டெத் பை சாக்லேட்டுன்னு ஒன்று இருந்தது. எனக்கு சாக்லேட் ஃப்ளேவர்னால் எதாக இருந்தாலுமே பிடிக்கும். ஸோ அதை சொல்லியாச்சு. லாஸ்ட்டாக வந்து நம்ம மோமோஸோட அதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஜானுவோட ஃபேவரட் பார்ட் இது. வந்ததுலேருந்து இந்த ஃபன் ஜோன் போகணுன்னு ரொம்ப எல்லோரையும் போட்டு படுத்தி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ கடைசியாக தான் அங்கே வந்தோம். கேம் வெரைட்டிஸ்ன்னு பார்த்திங்கன்னா இதில் ஒரு 10-15 வெரைட்டிஸ் தான் வச்சுருக்காங்க. ரொம்ப நிறைய கேம்ஸ் இருக்குதுன்னெலாம் சொல்ல முடியாது. கார்டோட ஆக்டிவேஷனுக்கே வந்து பார்த்திங்கன்னா 500 சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கும் கீழே ரீசார்ஜே கிடையாது. மினிமம் ரீசார்ஜே வந்து 500 தான். அதுவும் இல்லாமல் கேம்ஸுமே 1-2 கேம்ஸ் தான் 50 ருபீஸ் 60 ருபீஸில் இருக்குது. பாக்கி எல்லாமே வந்து 70 75 அந்த மாதிரி இதில் தான் இருந்தது. அங்கே அந்த பட்டன் நமக்கு சொல்லு. சீக்கிரம் போடு. அதில் வந்து நம்ம ஆக்சுவலாக 100 பாலை வந்து நம்ம உள்ளே போடணும் அந்த கொடுத்துருக்க 1 மினிட்டில். ஆனால் ஜானு வந்து 69 பால் தான் உள்ளே போட்டாங்க. அவங்க விளாண்டதை பார்த்து யுஹானியும் ஆசைப்பட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வாட்டி கார்டு ஸ்வைப் பண்ணி விளாட வச்சாச்சு. அடுத்து வந்து என் அக்கா வந்து ஒரு கேம் ட்ரை பண்ணாங்க. இது வந்து அந்த கம்பியை வச்சு நம்ம அந்த பொம்மையை கவுவோம்ல அந்த கேமு. நான் போகும்போதே சொல்லிட்டேன் அது வேணாம், அது வந்து காசு தான் வேஸ்ட்டாக போகும்னு. பட் அது வந்து 2-3 வாட்டி ட்ரை பண்ணி அந்த கார்டில் உள்ள அமௌண்ட்டு வேஸ்ட்டாக போனது தான் மிச்சம். ஆனால் அதை வந்து கவ்வவே முடியல. நம்ம கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணாலுமே அதில் கொடுத்துருக்க கம்பி வந்து அந்தளவுக்கு க்ரிப்பாக இல்லை. அது எந்த பொம்மையுமே வந்து கவ்வலை. ஏன்டி தூங்குறவளை இது பண்ணுற? மால்லேருந்து ஒரு 1 மணி போல் கிளம்பியாச்சு. அங்கேருந்து சிவகங்கை பூங்கா போகலான்ட்டு இருந்தோம். ஏன்னா வந்து அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பெரிய கோயிலுக்கு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் போட்டுற மாட்டேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பூங்காவோட என்ட்ரன்ஸு. இந்த பூங்கா கிட்டத்தட்ட ரொம்ப மாதமாகவே ஓப்பன்லேயே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த பூங்கா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ் தஞ்சாவூரில். ஏன்னா இதில் வந்து போட்டிங், ஸ்விம்மிங் பூலு, அப்புறம் அந்த ஜிப்லைனு அதெல்லாம் வந்து அப்போலேருந்து இருந்துகிட்ருக்கு. ஆனால் இப்போ வந்து அது எதுவுமே கிடையாது. பட் மறுபடியும் அது எல்லாத்தையுமே கொண்டு வரதுக்காக ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற ஸ்விம்மிங் பூலில் குளிக்கலாம் தான் ஜானு ரொம்ப ஆசையாக வந்தேன். ஆனால் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அதில் தண்ணி இருக்குது, பட் ரொம்ப அழுக்காக இருந்தது. ஸோ அது யாருமே குளிக்கிற கண்டிஷன்லேயே இல்லை. அதை பார்த்ததும் மேடம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. ஸோ இந்த பார்க்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா கோயில் கோபுரம் வந்து செம்ம அழகாக தெரிஞ்சுது. அங்கே இருக்கிற செடிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஸ்ப்ரே ஆகிட்டு இருந்தது. ஸோ தண்ணி எங்கே பார்த்தாலும் குளிப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜானு அதிலேயே குளிக்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ வந்து ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா கிடைச்சதை ஆசைப்பட்டு ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி.
அங்கே பூங்காலே பார்த்தீங்கன்னா ஒரு கேன்டீன் இருக்குது. ஸோ ஈவினிங் ஆனதும் அங்கேயே ஸ்நாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. அங்கே ரொம்ப ஐட்டம்ஸ்லாம் இல்லை. ஐஸ்கிரீம், ஜூஸு, அப்புறம் அந்த சம்சா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அது மட்டும்தான் வச்சுருந்தாங்க. ஸோ அதையே நம்ம வாங்கியாச்சு. பூங்காலேருந்து கிளம்பும் போது பார்த்திங்கன்னா நல்ல மழை வந்துருச்சு. ஸோ மழை வந்ததுனால கோயிலுக்கு போகாமல் இருக்க வேணான்னு சொல்லிட்டு கார்லேயே வெயிட் பண்ணிவிட்டு மழை விட்டோன்னே மறுபடியும் கோயிலுக்குள்ளே போனோம். இந்த கோயிலுக்குள்ளே வரும்போதே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஏன்னா அதோட அமைப்பு அப்படி. இந்த கோயிலுக்கு நாங்கள் நிறைய வாட்டி வந்திருக்கோம். இருந்தாலும் ஒரு வாட்டி வரும்போதுமே நமக்கு புதுசாக இருக்கும். அந்த கோபுரத்தை பார்க்கும் போதும் சரி, அந்த கோயிலோட ஒட்டுமொத்த டிசைனையுமே பார்க்கும் போதுமே நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த காலத்தில் எப்படி ஒரு அட்வான்ஸ்டு மிஷின் எதுவுமே இல்லாமல் எப்படி இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு. உள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா ரைட் சைடில் செப்பலுக்கான டோக்கன் போடுற இடம் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம செப்பலுக்கு டோக்கன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே போக முடியும். ஓகே. கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான வராகி அம்மன் சாமி இருந்தது. ஸோ போன உடனே ஃபஸ்ட்டு அந்த சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கோயிலை சுற்றிட்டு வந்து உட்காந்தாச்சு. நல்ல சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து அப்படியே அந்த கோயிலை சுற்றி பார்த்துட்டு இருந்தாலே நமக்கு மனசுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் ஒரு 5 மணி போல் கோயிலேருந்து கிளம்பியாச்சு. அப்போ கொஞ்சம் மழை கம்மியாக இருந்தது. ஸோ வாசல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடை போட்டிருந்தாங்க. ஸ்வீட் கார்னு, மாங்காய் அதெல்லாம் பார்த்தாலே இந்த மழை டைமில் இன்னும் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும். ஸோ அதையும் வாங்கிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 o'clock போல் ரீச் ஆயாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். எஸ், ஆமாம், கோயிலில் வந்து இந்த பிபி கேட்டு ஜானு வாங்கிக்கிட்டாங்க. மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மணி 8 ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து டின்னர் வாங்கிறதுக்காக போகிறோம். வாங்க போகலாம். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா நம்ம இப்போ ஹோட்டல்ல இருக்கோம். எங்க இருக்கோம்? ஹோட்டல்ல இருக்கோம். ஃபைனலாக ஒரு ஃப்ரைட் ரைஸோட இந்த டேவை முடிச்சாச்சு. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். டாடா, பை பாய்.